இன்னைக்கு நம்ம என் ஃபர்ஸ்ட் பொண்ணோட 4th பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். ஆன்லைன்ல 160 ருபீஸ்க்கு பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வச்சு நானே வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். டெக்கரேஷன் பண்ற அளவுக்கு பெரிய செவுரு எதுவும் எங்க வீட்டில் இல்லை. அதனால நான் ஷோஃபாலே டெக்கரேஷன் போட்டிருக்கேன். எப்பயுமே க்ரீம் கேக் தான் கட் பண்ணுவோம். இந்த வாட்டி ஐஸ்கிரீம் கேக் கட் பண்ணலான்னு ஹேவமோர்ல இட்டாலியன் கசாட்டா தான் ஆர்டர் போட்டிருந்தோம். 350 ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்துனே சொல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஐஸ்கிரீம் கேக். பர்த்டேக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு கேட்கும்போது ஏஞ்சல் ட்ரெஸ், பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் வேணும்னு கேட்டிருந்தா. ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டோம். மதியத்துல இருந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இருந்தவ கேக் கட் பண்ற டைம்ல எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம், குத்துது, கழட்டிட்டு வேற ட்ரெஸ் போடுங்கன்னு ஒரே அமுக்கலை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவ எப்படியோ சமாதானம் பத்தி உட்கார வச்சு கேக் கட் பண்ண வச்சுட்டோம். அக்கா கேக் கட் பண்றதுல சின்னவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவ கை தட்டின்னு அந்த கேக்கை பார்த்துட்டு ஒரே சிரிச்சிட்டு இருந்தா. கேக் கட் பண்ணிட்டு அப்படியே குழந்தைக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகும்போது சின்னவ ஸ்டாண்டிங்லேயே தான் வந்தா. அவ வண்டியில போனாலே ஸ்டாண்டிங்ல தான் வருவா. கேக் கட் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வர மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். ஆவடியில இருக்கிற சின்னம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். கோயில்ல கண்டினியூஸா பாட்டு போட்டு இருந்தாங்க, சாமி பாட்டு. அதுக்கு சின்னவ டான்ஸ் ஆடிட்டே இருந்தா. கோயில் உள்ள சாமி கூட கும்பிட வரல. என் ஃபர்ஸ்ட் பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள பெரிய ஒரு சைடு யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டா. உடனே அதை பார்த்தோன்னே சின்னவளும் ஒரு சைடு யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் ஒரு வழியா சமாளிச்சு கோயில்ல சாமி எல்லாம் கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்றதா பிளான் பண்ணோம். எங்க வீட்டுக்காருக்கு ஹைதராபாத் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அங்க சாப்பிடலான்னு போனா அங்க டைனிங் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒன்லி பார்சல் மட்டும்தான் சொன்னாங்க. அங்க இருந்து அப்படியே ஆப்போசிட்ல இருக்க பாஸ்கா ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்காங்களாம். அங்க எல்லாமே நல்லா இருக்கும், ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும் சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாங்க. செம்ம கூட்டம். மண்டே அதுவும் இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேபிள் கிடைச்சது. அதுக்குள்ளே இவளுங்க 2 பேரும் ஒரே அமக்கல பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்க. அங்க சாப்பிட்றவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க. 2 மட்டன் பிரியாணியும் ஒரு ஹாஃப் தந்தூரியும் ஆர்டர் போட்டு வந்தோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காரம் கூட கம்மியா இருந்து குழந்தைங்களும் நல்லா விருப்பமாவே சாப்பிட்டாங்க. ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாங்க குழந்தைங்க. என் பெரிய பொண்ணு ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணிட்டு வரா பாருங்க. அவங்க அப்பா முதுகுமலை ஏறி போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரா. அப்புறம் பில் கட்டிட்டு கிளம்பிட்டோம். எப்பயுமே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா நாங்க பன்னீர் சோடா குடிப்போம். அது ஒரு சின்ன கடையில பன்னீர் சோடா குடிச்சிட்டு வழக்கம் போல என் சின்ன பொண்ணு ஸ்டாண்டிங்லேயே வீடு வந்து சேர்ந்துட்டா. கேக் கட் பண்ணும்போது கில்டர் பலூனை வெடிக்க சொன்னா. எல்லாம் சாப்பிட்ட கிஃப்ட் வந்து கில்டர் பலூன் வெடிச்சிட்டு இருக்கா என் பொண்ணு தூங்க போற டைம்ல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு குழந்தையோட பர்த்டேவை நல்லாவே செலிப்ரேட் பண்ணி அவளை ஹாப்பியா வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.